நெபுசத்ரசர். யூத ப்ராபெட்டுகள். இப்பொழுது சுரிய வம்சத்தில் வந்த நெபுசத்ரசரின் பக்கம் திரும்புவோம். தெய்வங்களின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு ஆட்சி புரிந்து வந்த நெபுசத்ரசர் தன்னுடைய சாம்ராஜ்யம் அடிமையாகப் போவதை வருத்தத்துடன் முன்கூட்டியே அறிவித்தார். ஒரு நாள் தர்பாரில் வீற்றிருந்த பொழுது தெய்வம் அவரை போற்றிக் கொண்டது. இத்தகைய அருளைப் பெறுபவர்கள் தாங்கள் பேசுவதைப் போலல்லாமல் தெய்வமே கூறுவதைப் போல் பேசுவது வழக்கமாகும். ஆனால் நெபுசத்ரசர் சம்பந்தப்பட்ட வரையில் பகவான் தன்னுடைய வாக்கை சக்கரவர்த்திக்கே அளித்திருக்கிறார். சக்கரவர்த்தி ஒருமுறை வீறிட்டுவிட்டு தன்னுடைய சபையோர்களுக்கு பின்வருமாறு அறிவிக்கிறார். ஓ Babylonians, I, Nebuchadrezzar, foretell unto you a calamity which must shortly come to pass, which neither Belus my ancestor, nor his queen Beltis, have power to persuade the fates to turn away. A Persian mule shall come, and by the assistance of your gods shall impose upon you the yoke of slavery, the author of which shall be a Mede, the vainglory of Assyria. Before he should thus betray my subjects, oh, that he might be cast out to wander through some desert, where there are neither cities nor the traces of men, a solitary among the rocks and caverns where beasts and birds alone abide. But for me before he shall have conceived these mischiefs in his mind, a happier end will be provided. தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் முடிவுக்கு மூல காரணமாக இயங்க போகும் அஸ்தியேஜியின் மனதில் அந்த எண்ணம் உதிப்பதற்கு முன்பே மற்றொரு ஆனந்தமயமான வாழ்க்கையில்தான் அமர்ந்துவிடப் போவதை கூறி முடித்த சக்கரவர்த்தி ஒரு கணம் தெய்வத்தியானத்தில் ஆழ்ந்தார். அவ்வளவுதான். அவருடைய நாவிலிருந்து வந்த வாக்கின்படியே பகவான் சக்கரவர்த்தியே ஆட்கொண்டு விட்டார். மீடியா அரசரான அஸ்தியேஜி தனது புத்திரியே ஓர் அற்ப குடும்பத்தில் பிறந்த ஓர் பர்சியனுக்கு மணம் செய்து வைத்தான். இத்தகைய தம்பதிகளுக்கு பிறந்த காரணத்தினால் சைரஸ் B.C. 558 முதல் 529 வரை மியோல் என்ற பதத்தால் தெய்வங்கள் குறிப்பிட்டு வந்தன. பாபிலோனியாவின் மேல் படையெடுக்க தான் திட்டமிட்டிருப்பதை தன்னுடைய பேரனான சைரசினிடம் கூறி அவனுடைய உதவியையும் அஸ்தியேஜி நாடியிருந்தான். இதற்கிடையில் தன்னுடைய பேரனாலேயே தனக்கு ஆபத்து நேரப்போவதை தெய்வத்தின் மூலம் அறிந்த அஸ்தியேஜி சைரஸை கொன்றுவிட திட்டமிட்டான். இதை தெரிந்து கொண்ட சைரஸ் மீடியாவுக்கெதிராக போர் புரிந்து பாட்டனை சிறைப்பிடித்தான். இத்தகைய அவமானத்தை தாங்க முடியாத பாட்டனார், கிங் ஆஃப் மீடியா, சிறையிலிருந்து தப்பித்து ஓர் அமானுஷ்யமான வனாந்தரத்தை அடைந்து பசி தாகத்தினால் தவித்து அவ்விடத்திலேயே மடிய நேரிட்டது. எனவே நெபுசத்ரசரின் சாபம் இந்த விதமாக பலித்தது. மீடிய அரசனுக்கு நேர்ந்த அத்தகைய ஓர் கதையை யூத ப்ராபெட்டுகள், ஷூவிஷ் ப்ராஃபெட்ஸ், வேறு பாடியிருக்கிறார்கள். அதாவது மானிட வாடையே அல்லாத ஓர் காட்டில் நெபுசத்ரசர் விரட்டப்பட்டதாகவும் அங்கே ஓர் காட்டு மிராண்டியைப் போல் நீளமான நகங்களுடனும் அடர்த்தியான ரோமத்துடனும் அலைந்து திரிந்து காட்டிலேயே மடிந்ததாகவும் தங்களுடைய மதபுத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டி வந்தவர்களுள் இஸ்ரேலர்களும் ஒருவராவர். இவர்கள் சற்று மூர்க்கத்தனம் உள்ளவர்கள். அக்காலத்தில் இந்த இஸ்ரேலர்கள் யூதர்களாக மாறவில்லை. ஆனால் இஸ்ரேலர்கள் ஆதிகாலத்திலிருந்தே யூதர்களாக இயங்கி வந்ததாக யூத ப்ராபெட்டுகள் எழுதியிருக்கிறார்கள். இவர்களுடைய மூர்க்கத்தனத்தை அறிந்து வைத்திருந்த நெபுசத்ரசர் அவர்களை கண்காணிக்க பாபிலோனிய அதிகாரிகளை நியமித்திருந்தார். ஆனால் இந்த மூர்க்கர்கள் இந்த அதிகாரிகள் ஒருவரைக் கூட விடாமல் கொன்று தீர்த்தனர். இதை அறிந்த சக்கரவர்த்தி அவர்களை பழி இஸ்ரேல் நாட்டையே தீர்க்கவில்லை. அவர் நினைத்திருந்தால் அழித்திருக்கக்கூடும். சக்கரவர்த்தி இஸ்ரேல் நகரங்களில் உள்ள பெரும்பாலான மக்களை அண்டைய நாடுகளில் குடிபெயர்த்தார். பெரு நகரங்களில் உள்ளவர்களையும் முக்கியமாக ஜெருசலத்தில் இருந்த மக்களையும் பாபிலோனுக்கு குடிபெயர்த்தார். எவருக்கும் அவர் தண்டனை அளிக்கவில்லை. அவர்கள் பாபிலோனில் சுதந்திரத்துடன் தனித்து வாழ்வதற்கும் அனுமதி அளித்தார். மேலும் ஸ்திரீகளையும்
வயது வந்தவர்களையும் என்று வண்டிகளில் அமர்த்தி பாபிலோனுக்கு கொண்டு வரச் செய்தார். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சம்பவத்தை பேராசிரியர்கள் பேபிலோனியன் கேப்டிவிட்டி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டதால் யூதக் கடவுளான ஜிஹோவா சக்கரவர்த்தியை காட்டுக்கு விரட்டி மரண தண்டனை அளித்தாக யூத ப்ராபெட்டுகள் பாடியிருக்கின்றார்கள். பாபிலோனியாவின் முடிவைப் பற்றி நெபுசத்ரசர் 64:561 கூறினாரல்லவா? நெபுசத்ரசரின் ஆட்சிக்குப் பிறகு 3 அரசர்களின் காலம் வரையில் சுரிய வம்சம் நீடித்தது. கடைசி அரசருக்கு சந்ததி அற்றுப்போனதால் தெய்வ வாக்கின் பிரகாரம் அந்த நாட்டில் அவதரித்த நெபானிதஸ் என்ற தெய்வ பாத்துவை பிராமணர்கள் ஆசனத்தில் அமர்த்தினர். நபோனிதஸ் என்ற ஓர் தெய்வீக புருஷரை சிம்மாசனத்தில் அமர்த்த பகவான் ஆக்ஞையிட்டதை பிரக்யாதி பெற்ற பெரோசஸ் என்ற பாபிலோனிய வேதாந்தி தனது நூலில் கூறியிருக்கிறார். கிரேக்க மேதாவிகள் தங்களுடைய நாட்டில் பெரோசஸ் பொன்னாவுடன் கூடிய ஓர் வெண்கல சிலையை நிறுவி கௌரவித்தனர். அரசியலில் ஈடுபடாமலிருந்தும் நபோனிதஸின் ராஜ்யம் 16 ஆண்டுகள் வரையில் ராமராஜ்யம் போல் பிரகாசித்து வந்தது. இவருடைய காலத்தில் மிக பிரமாண்டமான கோட்டை வாயில் களனைத்தும் திறந்த வண்ணமாகவே இருந்தன. 16 ஆண்டுகளில் ஏதாவது முக்கியமான ஒரு சில விசேஷ நாட்களில் அவர் பாபிலோன் அரண்மனைக்கு வந்து போவதுண்டு. அவர் டெமா என்ற ஓர் குக்கிராமத்தில் தன்னுடைய தியான வாசத்தை ஏற்று வந்தார். History of Babylon and Assyria by Professor Rogers, Volume 2, page 361. சைரஸ் தன்னுடைய திட்டத்தின்படி பாபிலோனைக் கைப்பற்றுவதற்காக வந்து கொண்டிருந்த பொழுது நபோனிதஸ் புல் என்ற பரமேஸ்வரனுக்கு பிரீதியான ஓர் சமாராதனையை அரண்மனை மண்டபத்தில் நடத்திக் கொண்டிருந்தார். பொதுவாக ஓர் எதிரி ராஜ்யத்தை கைப்பற்ற வருவதை தெய்வம் ஒற்றவரிடம் வலுவில் அறிவிக்கத் தேவையில்லை. நபோனிதஸ் சம்பந்தப்பட்ட வரையில் ஓர் எதிரி படையெடுத்து வந்தாலும் அதைப் பற்றி அவர் கவலைப்படப் போவதுமில்லை. எனினும் அந்த தெய்வீக அரசரின் மேன்மையை தெளிய வைக்க வேண்டியதன் பொருட்டு பகவான் அவரை அனுக்கிரகித்து அருளினார். தெய்வ ஆராதனை நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த உயர்ந்த மண்டபத்தில் ஓர் பெரிய கை தோன்றிற்று. பாபிலோனை கைப்பற்ற சைரஸ் வந்து கொண்டிருப்பதாகவும் எனவே அவனிடம் தனது பூலோக பதவியை ஒப்படைத்து விடவும் பகவான் தன்னுடைய திருக்கரத்தினாலேயே அந்த மண்டபச் சுவற்றில் எழுதிக் காண்பித்தார். இந்த தெய்வீக நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் தெய்வ சாதுவானவர் சற்றும் தாமதத்தைக் கொள்ளாமல் கோட்டைக்கு வெளியே சென்று சைரஸை வரவேற்று தன்னுடைய ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்தார். இத்தகைய ஓர் தெய்வீக நிகழ்ச்சியிலிருந்து நபோனிதஸ் தெய்வத்தின் அன்புக்கு பாத்திரமானவர் என்பதை மேற்கத்திய ஆராய்ச்சியாளர்களும் உணர வேண்டும். யூத ப்ராபெட்டுகளோ ஷூவிஷ் ப்ராஃபெட்ஸ் இந்த நிகழ்ச்சியை வேறுவிதமாக பாடியிருக்கிறார்கள். அதாவது சைரஸ் போர் புரிந்து நபோனிதஸை கொன்றுவிட்டு பாபிலோனை கைப்பற்றியதாக திரித்துக் கூறியிருக்கிறார்கள். தவிர பல தெய்வமத ராஜாங்கங்களை யூத கடவுள் அழித்ததாகவும் ப்ராபெட்டுகள் பாடியிருக்கிறார்கள். உதாரணமாக அஸ்சீரியாவின் பராக்கிரம மன்னனான சென்னச்செரிப் இஸ்ரேலின் மீது படையெடுத்து வந்ததாகவும் ஆனால் அன்றிரவே ஒருவரைக் கூட விடாமல் படையினர்கள் அனைவரையும் யூதக் கடவுள் கொன்று தீர்த்து விட்டதான ஓர் அண்டப்புழுகை ஆணவத்துடன் பாடியிருக்கின்றனர். ஆனால் இந்த அப்பட்டமான பொய்யை சென்னசெரிப்பின் சாசனங்கள் தகர்த்தெறிந்து விட்டன. Until the inscriptions of Assyria were brought to light, even scholars believed that Jehovah himself smote the whole Assyrian army of Sennacherib to death. But in due contrast, Sennacherib subdued Judah and its allies and laid heavier tribute than before. இந்த ப்ராபெட்டுகள் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? உலகிலேயே தெய்வமதத்தை எதிர்த்து ஓர் புதிய மதத்தை முதலாக ஸ்தாபித்தவர்கள் இவர்களேயாவர். யூதமத கடவுள் யூதமத அரசர்களுக்கு வெற்றியையும் தெய்வ மத அரசர்களுக்கு தண்டனையையும் கொடுத்து வந்ததைப் போலுள்ள கற்பனை சரித்திரங்களால் துவேஷத்துடன் உருவாக்கப்பட்டதே யூதமத ஓல்ட் டெஸ்டாமெண்ட் புஸ்தகமாகும். கிறிஸ்தவமும்
இஸ்லாமும் இத்தகைய சம்பவங்களை தங்களுடைய மத புத்தகங்களில் தத்தமருக்கு அனுகூலமாக எழுதிக் கொண்டிருக்கின்றன. யூத மதத்தை ஸ்தாபித்த மோசஸ் தெய்வ மதத்திய எகிப்தியர்களை அழித்துவிட்டு இஸ்ரேலுக்கு புறப்பட்டதாகவும் புறப்பட்டு வரும் வழியில் செங்கடல் அவருக்கு வழிவிட்டதுமான ஒரு கற்பனையையும் இவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். ஆனால் ஆராய்ச்சியாளர்களோ 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஓர் கற்பனை மதம் என்பதாக தீர்ப்பு கூறிவிட்டனர். மோசஸின் பிறப்பை பற்றி தமாஷாக கூறப்பட்டிருக்கும் சில மேதைகளின் வரிகள் பின்வருமாறு. Mark Twain with his logical humor has disposed of all these cynics. If the 10 commandments were not written by Moses, observes Mark Twain, then they were written by another fellow of the same name Hood. And he, with equal humor and with greater logic, remarks that if Moses was not created by God, then the writers of the Old Testament did well to remind God of his oversight by creating Moses themselves. A facetious lecturer once remarked that Moses was the greatest historical character who never lived. Whereupon a member of the audience corrected him. What you really meant to say, sir, is that Moses was the greatest fictional character who forever lives. கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முந்திய பழமையான சரித்திரங்களை தொகுத்தவர்களுள் யூத பிராபட்டுகளும் ஒருவராவர். எகிப்து, பாலஸ்தீனம், அசீரியா, பாபிலோனியா முதலிய தெய்வ மத ராஜ்யங்கள் இவர்களுடைய பேனாவுக்கு இலக்காகியிருக்கின்றன. இந்த யூதமத சரித்திரங்களை பின்பு தோன்றின கிறிஸ்தவ மதத்தினர் விவாதத்திற்கிடமில்லாமல் ஏற்று வந்தனர். காரணம், யூத மதத்தின் அடிப்படையில்தான் கிறிஸ்தவ மத புஸ்தகம் நியூ டெஸ்டாமெண்ட் தொகுக்கப்பட்டதாகும். கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முந்திய சரித்திரங்காலத்திய தெய்வமத ஆசிரியர்களின் கலை, முக்கியமாக ஹீராதத்தரின் ஹெரட்யூட்டிஸ் சரித்திரங்களை கிறிஸ்தவ மேதாவிகள் கவனிக்க நேர்ந்தும் அவர்கள் யூத பிராபட்டுகளின் சரித்திரங்களையே நம்பி வந்தனர். புராதன தெய்வ கலாசாரத்திய மன்னர்களின் சில சாசனங்கள் மண்ணில் புதைந்தும் சில கல்வெட்டுகள் புரியாமலும் இருந்த வரையில் பிராபட்டுகளின் நோக்கம் வெற்றியில் அமர்ந்து வராமலுமில்லை. ஆனால் சாசனங்கள் வெளிப்பட்டதிலிருந்து கலையுலகம் ஓர் புது விழிப்பை ஏற்றது. யூதமத புத்தகத்தின் கலப்பற்ற பொய்களை நிரூபித்து காட்டிய கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்களுக்கு நமது மனமார்ந்த வந்தனங்கள். நிற்க, சமீப காலத்திலிருந்து தவறான சரித்திரங்களை கவனிக்க நேரும் பாரபட்சமற்ற ஆராய்ச்சியாளர்களும் மேதைகளும் அத்தகையவைகளை கண்டனத்திற்குட்படுத்தி வராமலுமில்லை. தவிர, பண்டைய மேற்கத்திய தெய்வமத ஆசிரியர்களின் சரித்திரங்களும் அதே காலத்திய கல்வெட்டு சாசனங்களும் முரண்பாட்டை கொள்ளாமல் காணப்பட்டதைக் கண்ட கிறிஸ்தவ மேதைகள் தெய்வ மதி காலத்தியவர்களின் நேர்மையை ஒப்புக்கொண்டிருப்பதுடன் அவர்களுடைய சத்தியத்தையும் பண்பாட்டையும் தெய்வீகத்தையும் வெகுவாக பாராட்டியுமிருக்கிறார்கள். உதாரணமாக, தெய்வ கலாசாரத்திய மன்னர்களால் விடுவிக்கப்பட்டவைகள் விவாதத்திற்கிடமில்லாமல் ஏற்கப்பட வேண்டியவைகள் என்ற கருத்தில் தெளிவாக்கியிருக்கும் ஓர் கிறிஸ்தவ மேதையின் வாக்கியத்தை கவனியுங்கள். The Oriental scribe, whether of Egypt, Assyria, Babylonia or Persia, really made the mistake of putting details of unfortunate expeditions on record. தங்களுக்கு நேர்ந்த அபஜயங்களை மறைக்காமலிருக்கும் தவறைக் கூட தெய்வ மதத்தினர்கள் அபூர்வமாக ஏற்று வந்தனர். யூதக் கடவுளின் ஜீஹோவா சக்தியே தமாஷாக தாக்கியிருக்கும் ஓர் பேராசிரியரின் வாக்கியங்கள் பின்வருமாறு. Jehovah brings success to his servants. This is what is supposed to have been observed, and this makes him very strong. There is as yet no instance of a servant of Jehovah whom Jehovah has abandoned. Jehovah is a sure refuge, a rock whence one may defy one's enemy, a buckler, a savior. The servant of Jehovah is in all things a privileged being. Oh, it is a wise thing to be a scrupulous servant of Jehovah. The victories of Jehovah's servants are the victories of Jehovah himself. The strong God is he who wins. Jehovah is the true God by proof of experience. He gives victory to the faithful. A brutal realism saw nothing beyond this triumph of material fact.
But what is to happen on the day when servant of Jehovah shall be poor, dishonored, persecuted for his fidelity to Jehovah? The element of the grandiose and the extraordinary reserve for that day may be perceived from the struggle of the Israelite conscience up to the present time. யூத மத புஸ்தகத்தை 10 Commandments இப்பற்றி H. G. Wells கூறுவதாவது An intelligent reader of the prophetic books will find much hate in them, much prejudice and much that will remind him of that evil stuff the propaganda literature of the present time.